ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. முந்திரியை கட் பண்ணி வச்சதை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 10 முந்திரி எடுத்துருக்கிறேன் நான். நல்லா பொன்னிறமாக வரட்டும். வறுத்தோடனே நம்ம இதுலேயே ராகி மாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்துருக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். நம்ம ராகி மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம். அதே கப்பில் 2 கப்பு அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா தீயாமல் வறுத்துக்கலாம். ராகி மாவு நல்லா வறுந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 கப்பு வெல்லம் நான் இதில் போட்டுக்கிறேன். நான் கப்பில் தான் நான் மாவும் எடுத்தேன். இதில் தான் 2 கப்பு வெல்லமும் எடுத்துருக்கிறேன். இதில் 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாவு பதம் வேணாம், கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே அடிக்கட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா கரையிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நான் எடுத்து வடிகட்டிக்கிறேன். நான் இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் ஊற்றி கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கிளறிக்கிங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. பொறுமையாக கிளறுங்க, மேலே அடிச்சிடும். ஏன்னா எல்லாமே சூடாக இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா அப்படி உடச்சி விட்டுக்குங்க. மீதி இருக்கிற வெள்ளைப்பாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. ஒரே கப்லேயே எல்லாம் கலந்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் வேகமாக வச்சுக்குங்க. பாருங்க, இப்போ முன்னை விட கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய அல்வா வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எண்டில் நாங்கள் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சாச்சு. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூனு நெய் இதில் ஊற்றிக்கிறேன். நான் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்துலலாம் அப்படியே ஒட்டாமல் சுழண்டு வருது பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதில் கொஞ்சமாக நான் முந்திரி போட்டுக்கிறேன். அதில் நம்ம திருப்பி இப்படி எடுக்கிறப்ப இது அழகாக இருக்கும். இப்போ இதை நான் கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை இங்கே பாருங்கள், அல்வா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. அப்படியே மடக்கி மடக்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி வச்சு
எல்லா இடமும் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பீஸ் போடுறப்ப ஒரே ஷேப்பில் இருக்கும். 1 மணி நேரம் வந்து ஆறட்டும், அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். அப்படி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை நான் பிளேட்டில் வச்சிடுறேன். ராகி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.